விக்ரம் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து வேதாவோட பைக்கில் வந்து ஏறி போகிறாரு. அப்போ வந்து வேதா வந்து வேணும்னே வந்து விக்ரம்க்கு வந்து அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சரி கீழே விழுந்துட்டு போகிறீங்க. இல்லை இல்லை நீங்கள் இப்போ நல்லா தான் இருக்கீங்க. நான் அதுக்காக சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அமைதியாக போறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. கோவப்பட வேண்டியது நாங்கள், ஆனால் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்கன்னு தான் அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்கள் தான் உங்களை வந்து உங்ககிட்ட கோவமாக இருக்கணும், பிரச்சனை பண்ணோம். ஆனால் நீங்கள் ஏன் வந்து ஓடி ஒளியிறீங்க? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து கோவப்படலை, உங்களுக்கு எதிர்கொள்ள சக்தி கிடையாது. நீங்கள் செஞ்ச தப்பு உங்களை உறுத்துது, அதுதான் நீங்கள் ஓடி ஒளியிறீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டீங்களா அப்படின்னோடனே, இங்கே பார்வைதா நீ அமைதியாக வரைய போறியா இப்போ இல்லையா? நான் அமைதியாக தான் வரேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குங்க நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் அப்படி சொல்லிட்டு வந்துடுறாங்க ஆஃபீஸ்க்கு. வந்தோடனே என்னடா ரொம்ப லேட் ஆகிடுச்சா அப்படின்னு போகிறாரு பாரு, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. சே எல்லாம் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து உள்ளே போகிறாங்க. அடுத்து வந்து விக்ரம் டே என்னடாச்சு அந்த கிளைண்ட் போயிட்டாரா அப்படின்னு ரொம்ப பதட்டப்படுறாரு. டே கிளைண்ட் கிட்ட பேசியிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போதுமா அப்படின்னு. ஏன்டா இப்படி பயமுறுத்துறாப்போ, வேற என்னடா பண்ணுறது, நீ பண்ண வேலை எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு, நீ இப்போ அது புரியுதா உனக்கு? ஆமாடா இன்னைக்கு நாளே சரியில்லைடா, எல்லாமே வந்து ஃபோன் பண்ணி ஒரே டென்ஷன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா வண்டி ரிப்பேர் பண்ணவங்க கூட பிரச்சனை பண்ணுறானா நேற்று நான் பண்ண வேலைக்கு. இப்போ புரியுதா நீ எவ்வளோ பேரை வந்து கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு, சேர்த்து என்னையும் சேர்த்து தான் அப்படின்னோடனே, சரிடா விட்டுறா வேலையை பார்க்கலாம் அப்படின்னோடனே, சரி எப்படி வந்தடா? வேற என்ன வேதாவோட பைக்கில் தான் வந்தேன். டேய் வேதாவோட பைக்கில் வந்த எதுவுமே தெரியலடா, உங்களுக்கு தேங்க்ஸ்னு சொல்லியாடா? ஆமாம் ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் சொல். டே இப்படி பண்ணாதடா, நீ ஏற்கனவே பண்ண வேலைக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது வீட்டில், இதில் வேதா வேறு இப்படி வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப தப்புடா அப்படின்றாங்க. டே உன் வேலையை பாடுறா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, எந்த வேலையும் சரியாகவே முடியல, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்போ வந்து வசந்த் வந்து டேய் இப்போவாவது வந்து அனலைஸ் பண்ணியே இல்லையாடா நீ பண்ண தப்பெல்லாம்? டேய் நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான்டா நான் எல்லாரையும் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஓடி வந்துட்டேன் போதுமாடா, வேதா சொன்னது தான்டா உண்மை, வேதா இது தான்டா சொன்னா அப்படின்னோடனே, டேய் அப்புறம் ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறா. டேய் எந்த மூஞ்சை வச்சு நான் சாரி கேட்குறதுடா, நான் சாரி கேட்டால் ஓவராக பண்ணுவாங்கடா, மறுபடியும் அதே பிரச்சனை தான் இழுத்து விடுறாங்க, நான் என்னடா பண்ணது? எங்கள் அம்மா இன்றைக்கி என்ன கேட்டாங்க தெரியுமா? பெர்னாலினி கூட உன்னை பொண்டாட்டியாக நினைக்கிறியா இப்போ வரைக்கும் கேட்குறேன். நான் எப்படி அப்பெல்லாம் நினைப்பேன்? டேய் அந்த அளவு நீ எல்லாரையும் பண்ணி விட்ருக்கடா, நீ சொன்னால் கேள்றா, நீ தானே நீ சரி பண்ண முடியும், நான் என்ன தாண்டா பண்ண சொல்கிறேன்? இங்கே பாடுறா இந்த பிரச்சனையை நீ ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் சரியாகும் புரியுதா? நீ ஒழிஞ்சிருந்தா எந்த பிரச்சனையும் சரியாகாது, அப்படியே தான் இருக்கும். அதனால் நீ வந்து வேதா கிட்டே போய் பேசு, அதான் நல்லது. என்னடா சொல்கிற? ஆமாம் வேதா கிட்ட முதல்ல பேசு, அப்போ தான் தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு வேதா கிட்ட பேசுறதுக்காக போகிறாரு நம்ம விக்ரம். விக்ரம் வந்து வேதா கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு. நீங்கள் தான் என்கிட்ட பேச மாட்டீங்களே சார், ஓடி ஓடி போவீங்களே அப்படின்றாங்க. இங்கே பாரு வேதா நான் உண்மையிலே பேசணும், சாரி வேதா நேற்று பண்ணதுக்கு. ஓ உங்களுக்கு சாரியெல்லாம் கேட்க தெரியுமா சார்? பரவாயில்லையே இந்த அளவு கேட்குறீங்களே. இங்கே பாருங்கள், ஒரு ஆளுகால் சாப்பிட்டா குடும்பம் எப்படிலாம் அழியுதுன்னு இப்போ பார்த்தீங்களா? குடும்பமே ஏன் அழியுதுன்னு சொல்கிறாங்க ஆளுகால் சாப்பிட்டு, இதனால தான். ஒன்றுமே புரியல, நீங்கள் போதையாக இருந்துட்டிங்கன்னா உனக்கு என்ன நடந்தது கூட உங்களுக்கு தெரியாதா? யார் என்ன பேசுனீங்கன்னு கூட தெரியாதா? வேதா ப்ளீஸ் நான் சொன்னால் கேளு, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல, சாரி சொல்லி என்னங்க பிரயோஜனம்? இதனால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ வந்து பிரச்சனையாக இருந்தது, அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ஆளுகால் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் வேதா சாரி, இதுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டேன், நான் ரொம்ப பட்டுட்டேன், பார்க்கலாம் நீங்கள் இப்படி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு